ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். கார்டியா நோன்பு வரப்போகிறது. ஸோ ஆற்று வாத்தியார் எல்லாத்துக்கும் நோன்பு சாப்பிட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நைவேத்தியத்துக்கு நம்ம தான் ரெடி பண்ணணும். நைவேத்தியம் கார்டியா நோன்புக்கு கொஞ்சம் ஈஸி தான் வரலட்சுமி நோன்பு கம்பேர் பண்ணும்போது. வாங்கோ கார்டியா நோன்பு உப்பு அடை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காராமணியை ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை கப்பு காராமணியை ஊற வச்சுக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு விசில் போதும். ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சேன்னா, ஊற வைக்காமல் டைரெக்டாக அலம்பி உடனே குக்கரில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா 2 விசில் போதும். கண்டிப்பாக 2 விசிலில் அது நல்லா குக்காக இருக்கும். 3ஆவது விசில் விட்டேன்னா கண்டிப்பாக குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு கடாயில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை வெறும் நம்ம வறுக்க போடும். இது செவக்க வேண்டாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது உடனே அது செவந்து போயிடும். இது உப்படை கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் பதமாக மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் இதை மாவை வறுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலுமே 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே கை பொறுக்கிற சூடுக்கு அது வந்துடும். வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஒரு பேசினுக்கு மாற்றிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த பாத்திரத்தில் சூடு இருக்கும். அந்த சூட்டுக்கே அந்த மாவு கொஞ்சம் கலர் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது நல்லா நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வந்த உடனே இதை கண்டிப்பாக ஒரு தட்லியோ இல்லை பேசின்லையோ போட்டு வச்சுடுங்க. இப்போ அதே இல்பச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துண்டு கூடவே இஞ்சி, நீங்கள் இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கினாலும் சரி இல்லை நீங்கள் துருவினாலும் சரி அதை சேர்த்துண்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வருங்கோ. இஞ்சி நல்லா வறுப்பட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காராமணி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி. தயவு செஞ்சு தண்ணியை மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹைலேயே வைங்கோ. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்கிறதுனா நல்லா தகதகன்னு கொதிக்கணும். அந்த அளவு வந்ததுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துட்டு உடனே கலரணும். அதாவது ஒரு கையால் அரிசி மாவை தண்ணியில் போடும்போதே இன்னொரு கையால் நம்ம கலரணும். எப்படி ரவா உப்புமா கலருவோமோ அதே மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாது. இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்று போயிடும். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகிறேன், எனக்கு தண்ணி கொதிச்சுன்னு இருக்கும்போதே மாவு விட்டு கலர முடியாது அப்படின்னு நினச்சேன்னா அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவை சேர்க்கும் போதே ஆனால் நீங்கள் கலரணும். அரிசி மாவு மொத்தமாக கொட்டிட்டு கலர முடியாது. பட் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவை விட்டு நீங்கள் அப்படியே கலரிண்டே இருக்கணும். இதெல்லாம் ஒன்று போல் சேர்ந்து அதை தண்ணியில் இல்லை அரிசி மாவு சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலருங்க. கட்டி தட்டாமல் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வேலையை செஞ்சாலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை நல்லா கலரணும். பார்த்தீங்கன்னா கலரும்போது கரண்டியில் மாவு நிறைய ஒட்டின்னு. ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு ஸ்பூனை ஹேண்டியாக வச்சுட்டேல் அப்படின்னா அப்பப்போ ஒரு ஒட்டிக்கும் போது அதை நீங்கள் கரண்டியில் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாவோடு சேர்த்து கலரிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒன்று போல் நல்லா சேர்ந்துருக்கு, கட்டி தட்டலை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை கைவிடாமல் நல்லா கலரணும். அப்போ தான் இது மாவு கம்ப்ளீட்டாக நமக்கு வெந்திருக்கும். இது வெந்துருத்தான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கையை நினச்சிட்டு இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டினேல் அப்படின்னா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. நீங்கள் அந்த மாவை உருட்டி கீழே போடும்போதும் பார்த்தீங்கன்னா உங்கள் கை க்ளீனாக இருக்கணும். அந்த மாவு ஒட்டின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மாவு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். நீங்கள் 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு கலரி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம். அது கையில் பிசு பிசுன்னு ஒட்டிட்டு அப்படின்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வரணும். அப்போ தான் நம்மளால் அடை தட்ட முடியும். அதனால் இதை நான் மூடி வச்சுருக்கேன். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து இதை நம்ம நல்லா கையால் மாவை நல்லா பிசையணும். எப்படி சப்பாத்தி மாவை பிசைவோமோ அதே மாதிரி தான் பிசையணும். உங்களுக்கு வேணும்னா ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. அதை தொட்டுண்டு இதை நல்லா பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்கோ. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப்பான மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 5 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் பிசைஞ்சேல் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான மாவாகிடும். இதுக்கு ஒரு ஷைனி லுக்கே வந்துடும் இந்த மாவுக்கு. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம்.
நெய்யும் சேர்த்துருக்கோம் கடைசியில். அதனால நீங்கள் நல்லா பிசைஞ்சல் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான மாவாக வந்துடும் அது. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு மாவை மட்டும் ஒரு பேசினில் எடுத்துட்டு மிச்ச மாவை அதே பாத்திரத்தில் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அடை தட்டிக்கலாம். மொத்தமாக எடுத்தேல் அப்படின்னா அது ரொம்ப காஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் தடவிண்டு கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு, எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கும், எந்த பக்ஷணம் எது பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவோம், இந்த விஷயம் நல்லபடியாக நமக்கு முடியணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நானும் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்தது சின்னதாக ஒரு லெமன் சைஸுக்கு மாவை எடுத்து கையில் நல்லா உருட்டிட்டு எப்படி குலோப்ஜாமுக்கு பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே உங்கள் பாமால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுருங்க உங்கள் விரலால். இதே மாதிரி அடையை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி இட்லியை வேக வைப்போமோ அதே மாதிரி தான் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காரடியா நோம்பு உப்பு அடை ரெடி ஆகிடுது. காரடியா நோம்பு உப்பு அடை ரெடி ஆகிடுது. சில பேர் ஆற்றுல 2 அடையுமே உப்படை திதிப்படை ரெண்டுமே நைவேத்தியத்துக்கு உண்டு. எங்கள் ஆற்றுல ஆனால் வெறும் திதிப்படை மட்டும்தான் நைவேத்தியத்துக்கு. உங்களுக்கு இது தலை நோம்பு இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லை காரடியா நோம்பு அடை அப்படின்னா உங்கள் ஆற்றுல இருக்கிற சின்ன கப் அளவு மாவை எடுத்து பண்ணி பார்த்துடுங்க. ஸோ அன்றைக்கி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.